Hi students, நம்ம இந்த வீடியோல fractions operation பார்க்க போறோம். இப்போ 2க்கு மேல 3 fraction, 4 fraction, addition, subtraction, multiplication, divisionல கேட்டா அது எப்படி perform பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ for example இப்போ வந்து ஒரு 7/2 plus 7/4 plus ஒரு 19/8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 பேரையும் நீ ஆட் பண்ணும். ரெண்டு நம்பரா தனித்தனியா பண்ணாம அட் அ டைம்ல 3 பேரையுமே ஆட் பண்றதுக்கு பேசிக்கா டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இல்லைன்றதுனால உங்களை சேம் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 2, 4, 8 எடுக்கணும். ஆக்சுவலாக இவங்க 3 பேருமே 2ஓட மல்டிபிள் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பிக் நம்பர் தான் எல்சிஎம்ல வரும். டவுட்டாக இருந்தால் இப்படி பண்ணி பாருங்க. 2, 4, 8 2 டேபிளில் இது 1 ஜார், இது 2 ஜார், இது 4 ஜார். திருப்பியும் 2 டேபிளில் இந்த 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 1 ஜார், இது 2 ஜார். திருப்பி 2 எடுத்தோம்னா 1, 1, 1. அப்போ 2 × 2 × 2 தான் கிடைக்குது. அதுதான் நம்மளோட எல்சிஎமோட வேல்யூ 8. எப்பவுமே இது மூணுமே வந்து ஒரே நம்பரோட மல்டிப்ளா இருந்தால் அதில் இருக்க பிக் நம்பர் தான் நம்மளோட எல்சிஎம்மா வரும். அதில் இருக்க ஸ்மால் நம்பர் தான் நம்மளோட ஹெச்சிஎஃபா வரும். இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ட்ரிக்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட எல்சிஎம் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே ஒரே ஒரு பார் கொண்டு வந்துட்டு கீழே அந்த எல்சிஎம் வேல்யூவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கு அந்த நம்பர் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் வேல்யூ வரும்னு பாருங்க. இங்கே வந்து என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 8 வரும்னு பார்க்கணும். 2 4s தான் 8 கிடைக்கும்ல. அப்போ மேலேயும் கண்டிப்பாக நீங்கள் 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அதனால 7 × 4ன்னு கிடைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம். ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் இங்கே 4 இருக்குது. எனக்கு இங்கே எல்சிஎம் வேல்யூ 8 வேணும். அதனால நம்ம இதை மல்டிபிள் பை 2 பண்ணால் தான் இங்கே 8 வந்திருக்கும். அப்போ மேலேயும் கண்டிப்பாக நம்ம மல்டிபிள் பை 2 தான் பண்ணணும். அதனால ரெண்டாவது டேர்ம் 7 × 2ன்னு கிடைச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது. 8 கூட எதுவும் நான் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. அதனால 19 கூட எதுவும் மல்டிபிள் பண்ணாமல் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 7 4s are 28, இங்கே 7 2s are 14 plus 19 divided by 8 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 61 கிடைக்குது. 61/8 அப்படின்றதான் இதோட கரெக்டான ஃப்ராக்ஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ட்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். நமக்கு டினாமினேட்டரோட டேர்ம்ஸ் பாருங்க ஒரே டேபிள்ஸ்ல இருக்கு, ஒரே நம்பரா இருக்கான. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எல்சிஎம் தான் எடுக்கணும். இதை வந்து டைரக்டா கூட யோசிக்கலாம். இப்போ வந்து இந்த 3 டேபிள்ஸ்லயும் வர்ற நம்பர்னு யோசிக்கணும். இப்போ 4 டேபிள்ல 12 வரும், 6 டேபிள்லையும் 12 வரும், 12 டேபிள்லையும் 12 வரும். அப்போ எல்சிஎம் கண்டிப்பா 12ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதி பாருங்க டவுட்டா இருந்ததுன்னா. 2 டேபிள்ல இது 2 டைம்ஸ், இது 3 டைம், இது 6 டைம். திருப்பியும் 3 டேபிள்ல 2 வராது, இது 1 ஜார், இது 2 ஜார். இப்போ 2 டேபிள்ல 1 ஜார், இது 1, இது 1. அப்போ 2 × 3 × 2ன்னு கிடைக்குது. 2 3s are 6, 6 2s are 12. அப்போ எல்சிஎம் வந்து கண்டிப்பாக 12 தான். ஸோ அதை நம்ம இங்கேருந்தே கூட யோசிக்க முடியும். 4 நம்மளால 12 ஆக்க முடியும், 6 12 ஆக்க முடியும். 12 இங்கே ஆல்ரெடி அவைலபிள். அப்படி யோசிச்சு கூட நம்ம டேரெக்டாக 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 12 தான் எல்சிஎம். இங்கே 12 கொண்டு வரதுக்கு 4 கூட என்ன வேணும்னு பாருங்க. 4 கூட 3 மல்டிபிள் பண்ணாதானே 12 கிடைக்கும். அப்போ மேலேயும் அதே 3ஆல தான் மல்டிபிள் பண்ண. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 × 3ன்னு கிடைக்குது. அடுத்து இங்கே 6 இருக்குது, இங்கே 12 வேணும். அதனால இங்கே மல்டிபிள் பை 2. அப்போ மேலேயும் மல்டிபிள் பை 2 பண்ணும். அப்போ இங்கே 5 × 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 12 இருக்குது. அப்போ எதுவுமே மல்டிபிள் பண்ண வேணாம். அப்போ இந்த -7ன்றதை நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 3 3s are 9, 5 2s are 10. இங்கே ஒரு -7 இருக்குது. டினாமினேட்டரில் 12 இருக்குது. முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 9 + 10 வந்து 19, -7/12 அப்படின்னு கிடைக்குது. 19லேருந்து 7 மைனஸ் பண்ணோம். 19ல் 7 மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். 12/12. அப்போ கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 1 தான். 1 தான் நம்மளோட கரெக்டான வேல்யூ. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டு பேருக்குமே நீங்கள் டினாமினேட்டரை செக் பண்ண தேவையில்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு தான் டினாமினேட்டர் ஒரே மாதிரி எடுக்கணும், எல்சிஎம் கொண்டு வரணும் எல்லாமே. இங்கே டினாமினேட்டர் என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போவுமே நியூமரேட்டரில் இருக்க நம்பர்லாம் ஒன்றா மல்டிபிள் ஆகும், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்லாம் ஒன்றா மல்டிபிள் ஆகும். அதுதான் ப்ரொசீஜர். ஆனால் அதை விட கூட ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் ஒரே டேபிள்ஸ் இருந்தால் அவங்களை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நம்ம எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 1 4s are 4, 4 8s are என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 32. கீழே 3 2s are 6, 6 4s are 24. இப்படி கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருமே எந்த டேபிள்ஸில் வருவாங்கன்னா 2 டேபிள்ஸில் வருவாங்க. 2 டேபிளில் 16 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். 16ம் 12ம் 4 டேபிள்ஸில் வரும். இது 4s are, இது 3s are. ஸோ 4/3 அப்படின்னு நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதை இப்படியே மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறதை விட மேலேயும் கீழே ஒரே டேபிள்ஸ் வந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 4 இருக்குது, கீழே ஒரு 4 இருக்குது. நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணியாச்சு. கீழே 2 இருக்குது, மேலே 8 இருக்குது. 2 1s are 2, 4 2s are 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இருக்காதுல. 1 1s are 1, 1 4s are 4 தான்.
கீழே 3 1s are 1s are தான் இருக்குது. அப்போ 3 தான். அப்போ 4/3ன்னு கிடைக்குது. எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் கேன்சல் பண்ணி பண்ணால் நமக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். டிவிஷன் பாருங்கள். டிவைட்னு கேட்டு இந்த மாதிரி இந்த நம்பர் இதில் டிவைட் பண்ணணும், இதுலேருந்து இதை டிவைட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா முதல்ல டிவிஷன் சிம்பிளை வச்சுட்டு சம்மை வந்து நம்ம கண்டினியூ பண்ணவே முடியாது. டிவிஷன் சிம்பிளை முதல்ல மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளாக மாற்றும் போது இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆகும். இது மேலேயும் இது கீழேயும் மாறிடும். அப்போ இது 5/-2ன்னு கிடைக்கும். மறுபடியும் டிவிஷன் இருக்குது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 8 மேலேயும் 15 கீழேயும் வரும். இப்படி மல்டிப்ளிகேஷனில் மாற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சம்ம ப்ரொசீடே பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் 5 1s are 5 3s are 15 கிடைக்கும். அதே மாதிரி 2 டேபிளில் 2 1s are 4 2s are 8ன்னு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரில் 4 4s are 16 இருக்குது. டினாமினேட்டரில் 3 3s are 9 இருக்குது. கீழே ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அதனால் அந்த மைனஸ் சைனை இங்கே நியூமரேட்டரில் போட்டுருங்க. ஏன் நியூமரேட்டரில் போடுறோன்னா மைனஸ் சைனை நியூமரேட்டரில் எழுதுறது தான் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது போர்ட் மாஸ் அப்படின்ற ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும். பி அப்படின்றது வந்து பிராக்கெட்ஸ். முதல்ல ஒரு பிராக்கெட்டாக தான் வந்து சால்வ் பண்ணிட்டே வரணும். முதல்ல இன்னர் மோஸ்ட் உள்ளே என்ன பிராக்கெட் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஆஃப்ன்றது இருந்தால் ஆஃப் 5/3 50 அந்த மாதிரி ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மல்டிப்ளாக மாற்றி சால்வ் பண்ணணும். இல்லை டின்றது வந்து டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது வந்து அடிஷன், எஸ்ன்றது வந்து சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டினை முதல்ல பிராக்கெட் யூஸ் பண்ணுறதுனால முதல்ல உள்ளே இருக்க பிராக்கெட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4/3ன்ற டேர்ம் இருக்குது. அப்படியே எழுதிட்டு இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இங்கேயே மைனஸ் இருக்குது, இங்கேயே மைனஸ் இருக்குது. அதனால இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கவங்கள தான் சால்வ் பண்ணோம். நீங்கள் டிவிஷன் இருக்கிறதுனால டிவிஷன் எப்போவுமே டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. அதனால் இதை மல்டிப்பிளில் மாற்றிக்கிறோம். மல்டிப்பிளில் மாற்றினா இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 12 மேலேயும் 30 கீழேயும் கிடச்சிருக்கும். அடுத்த டேர்ம் மல்டிப்பிளில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் சால்வ் பண்ண முடிஞ்சால் அங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். நான் இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி காட்டுறேன். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஒரே நம்பரில் டேபிள்ஸ் வந்தால் கேன்சல் பண்ணிக்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இங்கே பாருங்கள். இங்கே 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ரெண்டுமே 3 டேபிளில் வரும். 3 3s are 9, 3 4s are 12ன்னு எழுதிக்கலாம். 4ம் 16ம் 4 டேபிளில் வரும். 4 1s are 4, 4 4s are 16. 3 டேபிளில் 29ம் வரும். 3 1s are 3, 3 9s are 27 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இது மேக்ஸிமம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள். முதல்ல அடிஷனில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக சால்வ் பண்ணவே முடியாது. நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் நோ காமன் டேபிள்ஸ். அப்போ 6 தான் அதோட எல்சிஎம். மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் கிடைக்கும். 3 2s are 6 தான் எல்சிஎம். இப்போ 3 இருக்குது, இங்கே 6 எல்சிஎம் வேணும். அதனால் நம்ம இங்கே மல்டிபிள்/2 பண்ணணும். அதனால் மேலேயும் மல்டிபிள்/2 பண்ணிக்கலாம். 4 2s are 8 கிடச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 6 எல்சிஎம் வேணும். 2 கூட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 6. அப்போ மேலேயும் 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 3s are 9ன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட். இது நார்மல் கேன்சலேஷனில் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ காமன் டேபிள்ஸில் இப்போ இது 3 1s are 3 4s are 12ன்னு கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 டேபிளில் 5 1s are 5 6s are 13 கேன்சல் பண்ணிக்கலாம். 4ம் 6ம் கூட 2 டேபிளில் வரும். 2 2s are 4, 2 3s are 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. மேலே வந்து ஒரு 2வும் கீழே வந்து ஒரு 3யும் இருக்குது. அப்போ ப்ளஸ் போட்டு உள்ளே வந்து -2/3 தான் ரிமைனிங் டேர்ம்ஸ்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மேலே 9ம் கீழே 4ம் இருக்குது. ஆனால் மைனஸ் சைன் வந்து இங்கேயே மைனஸ் இருக்குது, இங்கேயே மைனஸ் இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 9/4 அப்படின்றது தான் நம்ம வேல்யூ. அப்போ இங்கே 9/4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா இது 17/6. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2/3 ப்ளஸ் இங்கே 9/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 6 3 4 இவங்களோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவங்க வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டாங்க. 6 3 4 3 பேருக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து கண்டிப்பாக 12 தான். ஏன்னா 6 டேபிளில் 12 வரும், 3 டேபிளில் 12 வரும், 4 டேபிளையும் 12 வரும். அதனால் நம்ம 12ன்னு எழுதிக்கலாம். இல்லை எனக்கு இது டேரெக்டாக யோசிக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். 6 3 4ன்னு எழுதிட்டு இப்போ 3 ப்ரைம் நம்பர். 3 டேபிளில் இது 2 டைம்ஸ், இது 1 டைம், 4 வராது. 2 டேபிளில் இது 1s are, இது 2s are. திருப்பியும் 2 டேபிள் எடுத்தோம்னா இப்படி கிடச்சிரும். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12 தான் எல்சிஎம். அதனால் இங்கே 12ன்னு போட்டுக்கோங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே மல்டிபிள்/2 பண்ணால் இங்கேயும் மல்டிபிள்/2 பண்ணணும். 17 2s are 34ன்னு வரும். அப்போ 34. இங்கே 3 இருக்குது, இங்கே 12 வேணும். அப்போ 3 கூட இன்ட்டு 4 பண்ணால் மேலேயும் இன்ட்டு 4 பண்ணணும். 2 4s are 8, மைனஸ் இருக்கிறதுனால -8.
இங்கே 4 இருக்குது, இங்கே 12 வேணும், அதனால் மல்டிபிள் பை 3, மேலேயும் மல்டிபிள் பை 3 தான். இப்போ 9 3 சார் இங்கே 27 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஒன்று இதை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே அடிஷன் போகலாம், இல்லை 2 நம்பர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது 2 ஆட் பண்ணிவிட்டு 8 கூட மைனஸ் பண்ணி நம்ம எழுதலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் 61 மைனஸ் 8ன்னு கிடைக்குது. மைனஸ் பண்ணிட்டோன்னா 53/12 அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்க கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.